ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வைத்தது அவர்களுடைய பிச்சலங்களிலிருந்து கியாமம் வரைக்கும் அந்த நூரே முஹம்மதியா இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த மனிதன் சங்கையானவன். வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சீரும் சிறப்புமாக ஆக்கினோம். காரணம் ஹக்கீகத்தே முஹம்மதியா, நூரே முஹம்மதியா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளேயே நூரே முஹம்மதியா இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அந்த நூரே முஹம்மதியாவுடைய அந்த தாத்தை நீ வெறுக்க முடியும்? வெறுத்து விட்டு போக முடியுமா? அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக முடியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகள், மஷாயிஹ்மார்கள் சொல்லி தந்த அந்த முறை என்று எங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் வருகின்றதோ எங்களுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் பெறும், எங்களுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க பெரியார்கள், இந்த ஊர் என்பது சாதாரண ஊர் அல்ல. ஷாதுலியா தரீகாவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், ஷாதுலியா தரீகாவுடைய அந்த மகோன்னதங்கள், அதோடைய மகாத்மியங்கள் மறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்றுமே, ஆனால் நாங்கள் நினைக்க கூடாது சாதாரணமாக கூட்டம் குறையக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் அப்படி வீக்காகி விட்டோம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா ஃபதூபா லி அஹ்லில் குரபா. இந்த ஹதீஸோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் பேர்களை கொண்டு ஒரு வெரி ஸ்ட்ரேஞ்சாகத்தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி கரீபாக, ரொம்ப ஏழையாக, ரொம்ப நொந்து போயிட்டு கொஞ்சம் பேர்களை கொண்டு தான் மிஞ்சும் அந்த இஸ்லாம். மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, சட்டை போட்டிருப்பாங்க, ஜுப்பா போட்டிருப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எப்படி இருக்கும் அவங்களோட ஈமான்? வில்லிலிருந்து பறந்து செல்லக்கூடிய அம்பை போன்று அவர்களுடைய ஈமான் என்பது பறந்து செல்லும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே மாறிவிடுவான், மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே மாறிவிடுவான். வில்லிலே இருந்து பாயக்கூடிய அம்பை போன்று மனிதனுடைய கல்விலே இருந்து ஈமான் என்பது பாய்ந்து பறந்துவிடும். அந்த நேரத்திலே இஸ்லாத்தின் உண்மை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர்கள் தான். எப்படி ஆரம்பித்ததோ அதே போன்று தான் இருக்கும். ஃபதூபா லி அஹ்லில் குரபா, அந்த கொஞ்சம் பேர்களுக்கு சுபசோபனம் உண்டாகதாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் கொஞ்சம் பேர்கள் என்பதிலே யாரும் அசந்து விட வேண்டாம். அவர்கள் வெற்றியாளர்கள், அல்லாஹு தஆலாவுடைய கூட்டத்தினர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்க போயிட்டு பாருங்க, பார்க்க நாளைக்கு இங்க ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ் வைங்க, ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ் நீங்க வைங்க. அதே நேரத்தில் பீச்சில் கடலோரத்தில் போயிட்டு ஒரு மியூசிக்கல் ஷோ வச்சு பாருங்க, பார்ப்போம் கூட்டம் எங்க வருதுன்னு பார்ப்போம். எங்க கூட்டம் வரும்? ஹதீஸ் மஜ்லிஸுக்கு வருமா, மியூசிக்கல் ஷோக்கு போகுமா? சந்தேகமே இல்லை, மியூசிக்கல் ஷோக்கு தான் போகும். அதனால மியூசிக்கல் ஷோக்கு கூட்டம் கூடன்றனா அது நல்ல வழியா? சொல்லுங்க பாப்போம். மியூசிக்கல் ஷோக்கு கூட்டம் கூட 10,000க்கு மேல ஸ்டாட்டிஸ்டிக், அடுத்த நாள் சுமார் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். இங்க ஹதீஸ் மஜ்லிஸ் அஜ்வதான் சார் பேசினாங்களாம், 10 பேரும் இல்ல. அதனால மியூசிக்கல் ஷோ நல்லதா? இல்ல, மயங்கிறானாம். ஃபதூபா லி அஹ்லில் குரபா, கொஞ்சம் பேர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சுபசோபனத்தை தந்திருக்கின்றான். அந்த கொஞ்சம் பேர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் சஹாபாக்களும் உண்மையான வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாதாத்துகள் காட்டிய உண்மையான வழியிலே நடக்கக்கூடிய நம்மை போன்ற மக்கள். எனவே அந்த வழியிலே நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், அந்த இஸ்திக்ஃபாரையும் ஸலவாத்தையும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த திக்ரையும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லியதை போன்று எங்களிலே இருந்து அழிந்த சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி தருவான். எங்களிலே இருந்து அழிந்த எங்களுடைய உயிர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மீண்டும் பல உயிர்களை எங்களுக்கு தருவான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீண்டும் அதாவது ஒரு சீதேவித்தனமான வாழ்க்கையும் சுபீட்சமான வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் நாயகராகிய குத்துபுல் அக்பர் அல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும், மேலும் இந்த ஊர் மக்களையும் யார் யாரெல்லாம் நம்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கையும் கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் முத்தகீன்களாக வாழ்ந்து மறைவதற்கும், நாளை மறுமையிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு ஒன்று சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் கடந்து
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் கடந்து அல்லாஹ்வுக்கும் முகர்ரபீன்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பார்களே, அந்த கூட்டத்திலே நம் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாகவும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.